இந்த வீடியோ ஒரு நிமிஷம் பாருங்களேன். திமுக ஆட்சி காலத்துல கடந்த 1 வருஷத்துல 23 லாக்அப் டெத் நடந்திருக்கு. உத்தரப்பிரதேசல பாஜக ஆளக்கூடிய மாநிலத்துல கடந்த 1 வருஷத்துல எவ்வளவு லாக்அப் டெத் நடந்திருக்கு உங்களுக்கு தெரியுமா சார்? ஒரு வருஷத்துக்கு கிட்ட 500 லாக்அப் உங்களுக்கு டெத். என்ன அப்படின்னா, கொலை பண்ணது பெருசு இல்ல. அதாவது தமிழ்நாட்டுல 23 கேஸ் தான் நடந்திருக்கு. உத்தரப்பிரதேசல அவ்வளோ கேஸ் நடந்திருக்குல்ல அப்படிங்கிறாங்க. ஏங்க போனது ஒரு உயிருங்க. ஒரு போலீஸ் வந்து ஒருத்தர கஸ்டடில எடுக்குறாங்க அப்படின்னா, எப்படி அவங்க வந்து அந்த குற்றவாளி தானா? இல்ல அவங்க நிரபராதியான்னு தெரியாம எப்படி அவங்கள தனியா கூட்டு போய் இப்படி அடிச்சு அவங்கள கொலை பண்ணலாம்? அவங்களுக்கு யார் இந்த அதிகாரத்த குடுத்தது? ஒண்ணு அவங்களுக்கு வந்து யாராவது பெரிய ஆள் லிங்க் இருக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா, சரி என்ன பண்ணிற போறாங்க? சிஎம் பெரிய என்ன ஆக்ஷன் எடுத்துற போறாங்க? அப்படிங்கிற தைரியம் தானே இருக்கணும். ஏன்னா, நீங்க தான் சொன்னீங்க தமிழ்நாட்டுல இவ்வளோ கஸ்டடி டெத் நடந்திருக்கு அப்படின்னு. இப்படி டெத் நடந்ததுல ஏதாவது ஒரு இதுல அட்லீஸ்ட்டா ஒரு கேஸ்ல சிஎம் வந்து சிவியரான ஆக்ஷன் எடுத்திருந்தாரு அப்படின்னா, அடுத்து வர யாராவது தப்பு பண்ணுவாங்களா? இது வந்து சான்ஸ் குறைஞ்சு தான் இருக்கும். ஏன்னா டிபார்ட்மெண்ட்ல தோண்டி நம்மள வந்து நொங்கு எடுத்துருவாங்க அப்படின்னு தெரிஞ்சுரும் அவங்களுக்கு. ஒரு பெரிய எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்காம சும்மா ஃபோன்ல பேசி நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்னே சொல்றனால தான் யாருக்கும் வந்து ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது வரமாட்டேது பப்ளிக்குக்கு. இப்போ பெரிய அத்தாரிட்டியா இருக்க யாருனாலுமே வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியத்துல தப்பு பண்றாங்க. இவங்க பரவால்ல. ஏஐஏடிஎம்கே பீரியட்ல ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அதுக்கு செலிபிரிட்டீஸ் நெறையா செலிபிரிட்டீஸ் கண்டனம் தெரிவிக்கிறோம்னு போட்டிருந்தாங்க. ஆனா, இப்ப இந்த பீரியட்ல நடந்த ஒரு தப்புக்கு எனக்கு தெரிஞ்சு எந்த செலிபிரிட்டியுமே பெருசா வாய தொறந்தே பேசல. அதெல்லாம் கமல்ஹாசன் அவர்லாம் பிரச்சனை எப்ப பேசியிருந்தாரு. அதாவது பென்னிக்ஸ் ஜெயராஜ் இருந்தாங்கல்ல, அந்த பிரச்சனை எப்ப பேசியிருந்தாரு. இப்ப ஆள் எங்க போனாருன்னே தெரியல. ஒருவேள ராஜ்யசபா எம்பி ஆனாலும் டெல்லியில இருப்பாரா இருக்கும். நியூஸ் வந்து இன்னும் டெல்லிக்கு போயிருக்காது அவருக்கு. போனதுக்கு அடுத்து வந்து போடுவாரு. யாருக்கும் புரியாத மாரி ஒரு 4 பக்கத்துக்கு கண்டனம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போடுவாரு. நான் வந்து எந்த கட்சிக்கும் நான் சப்போர்ட் பண்ணல. நான் என்ன சொல்றேன் அப்புட்ன்னா, இவங்க பேசினதுக்கு என்னோட தனிப்பட்ட கருத்த சொன்னேன். நீங்க வந்து ஒரு கட்சிய வந்து சப்போர்ட் பண்ணலாம். அது உங்க தனிப்பட்ட உரிமை. ஆனா, எந்த விஷயத்துல நம்ம சப்போர்ட் பண்றோம், நம்ம என்ன பேசணும்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் இல்லையா? நம்ம நெறைய பேர் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம பாட்டுக்கு சும்மா நம்மளோட சஜஷன வந்து ஒரு அர்த்தமே இல்லாம சொல்லக்கூடாதுல்ல.